உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெற்றி, இப்போ என்ன பண்றது? உங்க அம்மாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்பா. சார், அவங்களுக்கு எதிராக எல்லா சாட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இந்த நேரத்துல அவங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா குறைஞ்சபட்ச தண்டனையில இருந்து தப்பிக்கலாம் சார். யோ, நானே எங்க அம்மாவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா குறைஞ்ச தண்டனை அதிக தண்டனைன்னு பேசிக்கிட்டு இருக்க? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. போங்க. அடா, பொருளேடு. உழுவை. இவங்களை பார்த்து ரவுடி மாதிரி தெரியுது. கையில கத்தி வர வச்சிருக்காங்க. அம்மாவை தேடிதான் வந்திருப்பாங்களா? ஐயோ, ஏய், வாடா போலாம். அக்கா, எவ்வளவுக்கா? என்ன சும்மா இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுக்கா. ஏய், என்னாச்சு? நம்ம எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாம்க்கா. என்ன சொல்ற சக்தி? இப்ப எதுக்கு அம்மாவை இடமாக்கா? அம்மாவை தேடி ரவுடிக்கு வந்திருக்காங்கக்கா. அவங்க கையில அம்மா சிக்க கூடாது. அம்மாவை சீக்கிரமா இடம் மாத்திடலாம்க்கா. அம்மா, எங்கடா காணோம்? பாத்து அக்கா. அக்கா, இத முதல்ல கையில பிடிக்கா. நான் போய் ரவுடிங்க வராங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி. எம்னிகா, அவங்க எங்க தங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? உங்க துப்பாக்கியில தான் மீனாட்சியை சுட்டிருக்கீங்க. அத நேர்ல பார்த்த சாட்சியும் இருக்கு, சுட்ட துப்பாக்கியும் இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க உண்மையை மறைக்காதீங்க. மீனாட்சி சுட்டது நீங்க தானே ஒத்துக்கோங்க. இல்ல, மீனாட்சியை நான் சுடல. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. மரியாதையா குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீங்க வாக்குமூலம் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லன்னா நான் வேற மாதிரி விசாரிக்க வேண்டி வரும். நீங்க எந்த மாதிரி விசாரிச்சாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நான் மீனாட்சிய சுடல. இத நான் எங்க வேணும்னாலும் சொல்லுவேன், எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.